வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது அவல் வடை. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இன்றைக்கி நான் அவல் வடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். நான் 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சோப்பு மிளகா, பச்சை மிளகா, அரை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கறிவேப்பிலை, 4 ஸ்பூன் அரிசி மாவு, ரவா மாவு 2 கரண்டி, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. ஓகேவா, இப்போ இந்த அவலை நான் என்ன செய்வேன்னா சுத்தமாக கழுவ போகிறேன். சுத்தமாக கழுவிடுங்க. ஓகேவா, இப்போ அவல் நல்லா சுத்தமாக கழுவிட்டேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னா இதை கையால் புழிஞ்சு எடுக்க போகிறோம். தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. நல்லா இறுக்கமாக புழியணும். இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வடித்தட்டு வச்சு அழகாக புழிஞ்சிக்கணும். அப்படி ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் வராது. ஓகேவா, இந்த மாதிரி வச்சு நல்லா புழிஞ்சிட்டே வாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி புழிஞ்சிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் சுத்தமாக நான் தண்ணி புழிஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்பூனில் 2 ஸ்பூன் ரவா சேர்த்துக்கிறேன். ஓகேவா, 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட 4 ஸ்பூன் அரிசி மாவு. முதல் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன், அப்புறம் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகேவா, இது கூட உப்பு சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஓகேவா, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லாத்தையும் சுத்தமாக பிணைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூட நம்ம லேசாக தண்ணி, ஏன்னா உங்களுக்கு தெரியும் உளுத்த வடை எப்படி ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். லேசாக இந்த அளவுக்கு லேசாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உளுத்த வடைக்கு பிழையிற மாதிரி அந்த மாதிரி கொண்டு வரணும். டெக்ஸ்சரை அந்த மாதிரி கொண்டு வந்தீங்களா சரியாக வரும். நல்லா சாஃப்டாக பிழைஞ்சி எடுக்கணும். அப்போ தான் வடை நல்லா வரும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் அரிசி மாவு, ரவா, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லேசாக தண்ணி ஊற்றினேன். இப்போ இது கூட வெங்காயம், சோப்பு மிளகா, பச்சை மிளகா, இதில் அரை மிளகா சேர்த்துங்க. உங்களுக்கு காரம் குறவா வேணுமா குறவா போட்டுக்குங்க. ஓகேவா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்குங்க. இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம உளுத்த வடைக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொண்டு வரணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா இப்படி தான் இருக்கும். பாருங்கள் டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு பண்ணி. ஓகேவா, இப்போ பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. உளுத்த வடை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் டெக்ஸ்சரில் இருக்கணும். நான் இந்த பிளாஸ்டிக் வைக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் இல்லைன்னா வெத்தலை இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ வாங்க செய்யலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடு ஏறிக்கிட்டு இருக்குது. எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. லேசாக மாவு போட்டிருக்கேன். பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வடை தட்டி போடலாம். வடை தட்டி போடுறப்ப அனலை குறைச்சிக்குங்க. ஓகேவா, நீங்கள் எப்பயும் போல் எடுக்கிற மாவு மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி லேசாக தண்ணி தொட்டுக்குங்க. தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்துடுங்க. எடுத்துட்டு ஒரு பையில் இப்படி வச்சுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வடை எவ்வளோ பெருசு வேணுமோ அது தந்தாப்புல நீங்கள் போட்டுக்குங்க. அப்படி ஓகேவா, நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. ஓட்டை போட்டுட்டு அழகாக பாருங்கள் இதை நம்ம எண்ணெயில் போட்டுருவோம். அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. தண்ணியில் தொட்டு தான் நீங்கள் செய்யணும். ஓகேவா, இப்போ 2வது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி தான்
தண்ணி லேசாக தொட்டுட்டு இந்த ஓட்டை நடுவில் போட்டுக்குங்க. போட்டுட்டு பாருங்கள், இதை போட்டுருவோம். இப்போ நான் 3 வடை போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும், நல்லா வேகணும். ஏன்னா உடனே கரண்டி வச்சு திருப்பிடாதீங்க, இல்லைன்னு உடஞ்சிரும். நல்லா வேக விடுங்க, அதுக்கப்புறம் திருப்புவோம். இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு, நம்ம திருப்பி போட்டுருவோம் ஓகேவா? இப்போ திருப்பி போட்டாச்சு, அந்த சைட் நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அனல் குறைச்சி வச்சா தான் உள்ளுக்கு நல்லா வேகும். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், அவல் வடை சுட்டு முடிச்சிட்டேன். 20 பீஸ் வந்திருக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். பொதுவாக வந்து இந்த மாவு வந்து அவல் பிழையிறப்ப நல்லா சாஃப்டாக பிழைங்க, அப்போ தான் இந்த மாதிரி வடை கணக்காக வரும். வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கோமினை கண்டிப்பாக எனக்கு சொல்லணும். லைக்கும் பண்ணுங்கள், பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு இது அவல்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி அளவுக்கு வடை இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்து உங்கள் லைக் எனக்கு கொடுங்க. சுவையான அவல் வடை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.